ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காய்கறி கிடைக்காத டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நல்ல ருசியாக செய்யக்கூடிய பாரம்பரியமான வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்ட்டாக அந்த சாம்பார் வந்து பண்ண முடியும். பொதுவாக வெங்காய சாம்பாருக்குன்னு இல்லை, நீங்கள் மற்ற எந்த சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா கூட பருப்பு வேக வைக்கிறது, அப்புறமா புளி தண்ணி சேர்க்கறது, வதக்கிறது, இதுல எல்லாம் தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த டேஸ்ட்டான வெங்காய சாம்பாரை எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கப், அதாவது 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வந்து பாசிப்பருப்புலையும் பண்ணலாம், நான் துவரம் பருப்பு சேர்த்து இன்றைக்கி பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 2 பல்லு பூண்டு, அப்புறமா நாட்டு தக்காளி ஒரே ஒரு பழம், அதை வந்து 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து ஆயில் போட்டுடலாம், பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ மூடிட்டு பருப்பு வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிய வேகக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா ஒரு 3/4 வேக்காடு வந்து வெந்து வந்திருக்கு. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்து இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம். வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மணத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். கூடவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய கூட போடலாம், அளவாக கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் கண்ணாடி பரம் வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்த ஒரே ஒரு நாட்டு தக்காளி இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காய சாம்பாருக்கு தக்காளி 2 போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துருக்கிறேன். அது இந்த டைமில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் நம்ம அந்த வேக வச்சு லைட்டாக மசிச்சுக்கோங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம். பருப்பு அங்கங்கே கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் லைட்டாக மசிச்சிருக்கேன். மசிச்சு அந்த பருப்பை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டேன். ஸோ இப்போ கூட பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்தணும். ஏன் அப்படின்னா சாம்பார் தூள்லாம் போட்டு இன்னும் நம்ம கொதிக்க விட போகிறோம். இன்னும் 1 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கையில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் பொடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீட்லேயே அரைச்சது தான் நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பார் வந்து கொதித்து ரெடியாகி வந்திருக்கு. கடைசியாக நறுக்கின மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ரொம்பவே வாசனையான நம்ம வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து முத நாள் மத்தியானம் பண்ணுறீங்க லஞ்சுக்கு அப்படின்னா லஞ்சுக்கு சாப்பிட்டது போக நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் டிஃபனுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சுட வச்சு நல்லா சூடு பண்ணி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அப்படி சாப்பிட்றப்ப ருசி நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெங்காய சாம்பாரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.